அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். நெல்லையப்பர் திருக்கோயிலில் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே நடக்கும் அற்புதம். ராவணனுக்கு சிவபெருமான் எந்த வடிவில் காட்சியளித்தார் தெரியுமா? பார்வதி பரமேஸ்வரர் கந்தனுடன் காட்சியளிக்கும் உற்சவமூர்த்தியின் பெயர் என்ன? ஈசன் எந்த முனிவருக்கு கைலாய பர்வத காட்சி தந்தார் தெரியுமா? இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளுக்கு அற்புதமான பதில்களை தரப்போகிறது இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். திக்கெல்லாம் புகழுறும் திங்கள் நாள் விழமல்கு திருநெல்வேலி என்று போற்றப்படும் தெய்வீக நகரம் நெல்லை. புண்ணிய நதியான தாமிரபரணி பாய்ந்து வளம் சேர்க்கும் இம்மண்ணின் பெருமையை அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோயில் சிவனின் சக்தியாய், சுவாமியின் துணையாய் வீற்றிருக்கும் இத்தல நாயகி அருளை அள்ளி வழங்கும் இறைவி அன்னை காந்திமதி. இந்த நெல்லையப்பர் திருக்கோவிலில் எத்தனையோ உற்சவங்கள் நடைபெறுகின்றன. அதில் முக்கியமான ஒன்று சோமாஸ்கந்தர் அபிஷேக ஆராதனை. கார்த்திகை மாதம் 4வது சோமவார திங்கட்கிழமையில் மட்டுமே இந்த உற்சவம் நடைபெறுகிறது. நித்யமும் சத்தியமும் ஆன பொருள் சிவானந்தமே தியானேஸ்வரா. துன்பம் என்னில் வந்த போது துணை நின்றாயே தியானேஸ்வரா. நல்லவர் தீயவர் யாரென்று யானறியவில்லையே தியானேஸ்வரா. வந்த பாசங்கள் ஒதுக்கிய போது அரவணைத்தார். அன்றைய தினம் நெல்லையப்பர் திருக்கோயில் 2ஆம் பிரகாரத்தில் அமையப்பெற்றுள்ள சோமாஸ்கந்தருக்கு சந்நிதி அமையப்பெற்றுள்ளது. பார்வதி தேவியுடன் நடுவில் குழந்தையாக கந்தன் இருக்க பரமேஸ்வரர் சோமாஸ்கந்தராக அருள் புரிகிறார். கார்த்திகை 4ஆம் சோமவாரத்தில் இவருக்கு சந்தன காப்பு களையப்பெற்று நவகலசங்கள் மற்றும் 108 சங்குகள் வைத்து யாகசாலை பூஜைகள் நடத்தப்படுகின்றன. தொடர்ந்து சோமாஸ்கந்தர் மூர்த்திக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், அன்னம், விபூதி, சந்தனம் என 16 வகையான அபிஷேகமும், தொடர்ந்து 108 வலம்புரி சங்கின் தீர்த்தத்தால் பின்னர் கலசாபிஷேகமும் நடைபெறுகிறது. வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் இந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். ராவணன் சாமகானம் பாடிட சிவபெருமான் அதில் மயங்கி இருக்க, செருக்கினால் ராவணன் கைலாய மலையை அசைத்து பார்க்க முயற்சித்த போது சுவாமி தன் திருப்பாதத்தின் கட்டை விரலால் மலையை அழுத்தி ராவணனின் செருக்கை அடக்கி கைலாய பர்வதத்தில் சோமாஸ்கந்தராக காட்சியளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஈசன் அகத்திய முனிவருக்கு இந்த கைலாய பர்வத காட்சியை அருளியுள்ளாரா? நேயர்களே, இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் பகுதியில் நெல்லையப்பர் கோவில் சோமாஸ்கந்தர் பூஜை, கைலாய பர்வத காட்சி என பலரும் அறியாத விஷயங்களை தெரிந்து கொண்டோம். சோமாஸ்கந்தரை வணங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கப் பெறுவோம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். மீண்டும் மீண்டும்